ஒரே நாடு ஒரே மொழி இந்து நாடு என்ற RSS கோட்பாடை நிறைவேற்ற கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. கிறிஸ்துமஸ் அன்று 700 இடங்களுக்கு மேல் தாக்குதல் நடைபெற்றதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக விசிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பல்வேறு இடங்களில் வன்முறை தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களும் கிறிஸ்தவ பங்கு தந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் கேரளா உட்பட பல மாநிலங்களில் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. இதற்கு முக்கிய காரணம் மத்திய பாஜக அரசு என குற்றம் சாட்டி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா, விசிக வன்னியரசு, மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். பேட்டி அளித்திருப்பவர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர். அன்றைக்கே இந்த மாதிரி தேச துரோகிகள் வருவார்கள், நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமியர்களுக்கும் 4 சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். தான் வழிபடுவதை ஏனைய இந்திய மக்களுக்கு வழங்கலாம். இந்த சட்டத்தில் விரைவில் ஏற்பாடு செய்து தம்பி சாமியார் நடத்த சொல்லும்போது எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார் 30ஆம் தேதி வைக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன் சன்னூர் ரோடு வைக்கலாமே. அவர் இங்கே தான் வைக்கணும்னாரு. திருப்பி நான் சன்னூர் ரோடு இல்லை, அவர் ஏதோ இங்கே வைக்கணும் முடிவு பண்ணாரு. இங்கே நம்ம கழகத்தவர் சொன்னது போல அம்பேத்கர் கிறிஸ்துமஸ் சமயத்தில் திட்டமிட்டு கிறிஸ்தவ மக்கள் மீது அவர்களுடைய அந்த செயல்பாட்டை தடுக்கும் வகையில், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்திய இந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். அதை கண்டித்து தான் இன்றைக்கு தாம்பரம் பெருநகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். முழுக்க முழுக்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது, அந்த சமூக பதற்றத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் அச்சுறுத்துவது என்கின்ற ஒரு செயல் திட்டத்தோடு RSSனுடைய சங் பரிவார அமைப்புகள் இந்த வேலையை செய்கிறது. இதுவரை மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார். இதுவரை அவர் கண்டிக்கவில்லை, அதற்கு உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள் ஐநா மன்றம் குறித்தோ அல்லது அங்கே இருக்கின்ற ஐரோப்பா நாடுகளில் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். இப்போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. கிறிஸ்தவ மக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தாக்குதல் நடத்துகிறவர்கள் மீது UAPA சட்டத்தில், அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் சுதந்திரமாக மத பரப்புரை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள் செய்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தை மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க. மற்ற யாருமே முன்னெடுக்கல. எல்லாருமே இது போல அனைத்து கிறிஸ்தவர்கள் சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு சொல்றாங்க. இன்க்ளூடிங் அதிமுகலேருந்து, விஜய் கட்சியிலேருந்து, சீமான் கட்சியிலேருந்து. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆடுகோழி பலி தடை சட்டம் கொண்டு வந்ததே 2002 ஜெயலலிதா, அதிமுகவினுடைய ஜெயலலிதா அம்மையார் தான். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக முதல் முறையாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது 2002 ஜெயலலிதா தான். அதை கண்டித்து தான், அதை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு ஒன்றை நாங்கள் சேலத்திலே நடத்தினோம், எங்களுடைய தலைவர்களுடைய தலைமையில். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இயல்பாக கூட்டணி வைத்துவிட்டு அவர்கள் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம் என்று சொல்வது நாடகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் குறித்து எந்த வாயமும் அவர் திறக்கவில்லை. அது குறித்து எந்த அறிக்கையும் இல்லை. நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் அவர்களோ சிறுபான்மை மக்களை ஏற்கனவே சீமான் அவர்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர். RSSனுடைய அஜெண்டாவை ஏற்றுக்கொண்டு RSSனுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சீமான் அவர்கள்.
தனியாக எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்புகள் எப்படி தனித்தனியாக இருக்கின்றதோ, அபினவ் பாரத் என்கின்ற ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, எப்படி வந்து ஏபிவிபி ஒரு கிளை அமைப்பு எப்படி இருக்கின்றதோ, இந்து முன்னணி எப்படி ஒரு அமைப்போ, அதே போல தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தமிழ் தேசிய கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். அவர்கள் வந்து அவருடைய செயல் திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். ஆகவேதான் ஆர்எஸ்எஸ் மேடையில் நின்று கொண்டு அவர் பேசுகிறார். வாக்குகளை பிரிப்பதற்காக அதை வேலையை செய்கிறார்கள். விஜய் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களும் இது குறித்து வாயை திறக்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் முஸ்லீம்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய தாவேகாவிடமும் நாம் தமிழரிடமும் அவர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதிமுக சார்பில் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, மத மாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு மறு தேர்தலில் அதை வந்து அவங்க அதோட தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அது மத மாற்ற சட்டத்தை அவங்க விலக்கி கொடுத்தாங்க. முழுமையா நீங்க அதிமுக மாத்திரம் நீங்க சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் எப்படி நீங்க சொல்றீங்க? நடந்து முடிந்த அந்த தேர்தல் பிறகு 2019, 2020, 2021 இந்த 4-5 ஆண்டு காலங்களில் பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த மசோதாக்கள், முத்தலாக் தடை சட்டமா அதிமுக ஆதரித்தது. அதே போல வேளாண் திருத்த சட்டமா ஆதரித்தது. இஸ்லாமியர்களுடைய அல்லது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய 370 ரத்து அதை ஆதரித்தது, வெளிப்படையாக ஆதரித்தது. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் வந்ததா, வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை ஆதரித்த கட்சி அதிமுக. தொடர்ந்து அவர்கள் வந்து பாபர் மசூதி இடிப்பின் போது கரசேவைக்காக செங்கல் அனுப்பிய கட்சி அதிமுக. அதனுடைய தொடர்ச்சி தான் கட்டாய மத மாற்ற தடை சட்டம். அதனுடைய தொடர்ச்சி தான் முத்தாலாக்கினுடைய அந்த சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தது. 370 காஷ்மீருடைய 370 ஆதரித்தது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி இன்றைக்கு இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர்கள் துரோகம் செய்யக்கூடிய கட்சியாக மாறிவிட்டது, அம்பலமாகிவிட்டது என்பதுதான் ஆதாரங்களோடு நான் சொல்லக்கூடிய உண்மை. அது சார், கஞ்சா போதையில திருத்தணியில வடமாநில தொழிலாளர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க. இல்லை, அதாவது வந்து இந்தியா முழுக்க இது மாதிரியான போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைக்கின்றோம். அதானி துறைமுகங்களில் இருந்துதான் நிறைய போதைப் பொருட்கள் வந்து இறங்குகிறது என்று ஆதாரங்களோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் அது குறித்து பேசியிருக்கிறார்கள். எப்படி வந்து அதானி துறைமுகத்தில் இவ்வளவு போதைப் பொருட்கள் வந்து இறங்குகின்றன என்று. ஆகவே போதைப் பொருட்களை இந்தியா முழுக்க கொண்டு வருகின்ற அந்த முன்னெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், முழுமையாக அதிலே கவனம் செலுத்த வேண்டும். எப்படி மது கடைகளை மூட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோமோ அதே போலதான் இந்த போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்துவதற்கான முன்னெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு கூடுதலாக இந்த மாதிரியான செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கஞ்சா புழக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்தியா முழுக்க இம்மாதிரியான போதைப் பொருட்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளுமே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட தூத்துக்குடியில் கூட அந்த துறைமுகத்தில் இது மாதிரியான போதைப் பொருளை பிடித்திருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு திட்டமிட்டு ஒரு மாஃபியா கும்பல், ஒரு பயங்கரவாத கும்பல் இந்த மாதிரியான முயற்சியை செய்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு விழிப்போடு இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை. திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில ஒரு மாணவர் கஞ்சா போதையில வெட்டுறாங்க. அதை நடக்குது. தமிழக அரசு தடுக்கிறது அவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த பசங்களை வந்து துறைமுகத்தை பத்தி தான் பேசுறீங்க. ஆனா துறைமுகத்துல இருந்து வெளியே வந்து சப்ளை பண்றது லோக்கல் இருக்கக்கூடிய லோக்கல் பாடி தான் சப்போர்ட் பண்ணணும். ஒன்றிய அரசு தான் நீங்க சொல்றீங்களே தவிர்த்து மாநில அரசு மேல எதுவும் மாநில அரசுக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு. அவர்கள் கைது செய்ய வேண்டும், இம்மாதிரியான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனாலதான் வந்து சார் சொன்னது போல அங்க வந்து ரயில்ல வந்து ரீல்ஸ் எடுக்கிற அந்த பையனை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க, சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. கஞ்சா இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அதை தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ மனிதநேய மக்கள் கட்சி அழுத்தம் கொடுக்குறோம், இடதுசாரிகள் அழுத்தம் கொடுக்குறோம். இதெல்லாம் கூட்டணி கட்சி தானே, வேற ஏதாவது கட்சிகளா? நாங்கள் மது இல்லாத தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்பது இது. போதை இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மது எப்படி ஒரு போதையோ மதமும் ஒரு போதை.
இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. சார், பிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு இங்க விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இல்ல திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளாகட்டும் போராட்டம் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கூட நம்ம செவி கொடுத்து கேட்கறது இல்லை. குறிப்பா வந்து வேங்கவயல் விஷயம் நடந்து இன்னையோட 3 வருஷம் முடிய போகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. அதுக்கு நீங்க என்னதான் இப்போ மற்ற இடத்துக்கு நீங்க பிற மாநிலங்களில் நடக்கக்கூடியதுக்கு முன்னெடுக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா தமிழகத்துல தலித்தின மக்களுக்காகட்டும் இல்ல வேறு சமுதாய மக்களுக்காகட்டும் இழைக்கக்கூடிய அநீதிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு அந்த சமுதாய மக்கள் ஆதங்கப்படுறாங்க. அது எப்படி பார்க்கணும்? இல்ல, உங்க ஆதங்கமா இருக்குது. உங்க ஆதங்கத்துக்கு நான் பதில் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் இந்த சம்பவம் நடந்த உடனே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவனுடைய தலைமையில புதுக்கோட்டையில மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆகவே இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் முன்னணியில் இருக்கின்றோம். இதே கேள்வியை நீங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் வேங்கவேலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க கேளுங்க. நயினார் நாகேந்திரன் போய் தயவு செய்து வேங்கவேலுக்கு ஏதாவது நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்களான்னு கேளுங்க. சீமான்கிட்ட போய் வேங்கவேலுக்கு போராட்டம் நடத்திருக்கீங்களான்னு கேளுங்க. விஜய்கிட்ட வாய்ப்பு இருந்தா அவர் பிரஸ் மீட் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா, அவர் பண்ண முயற்சி பண்ணாருன்னா அவர்கிட்ட போய் வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. அதுதான் இல்ல, அதுதான் ஒரு சமூக நீதி. வெறுமனே அது தலித் இஷ்யூவா பார்ப்பதிலிருந்து வர பார்வை இது. இது ஒரு தலித்துகள் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குற பார்வை இது. ஒரு மனிதன் குடிக்கிற அந்த நீர் தொட்டியில ஒரு மலத்தை கலப்பது என்பது எவ்வளவு ஒரு அநாகரிகமான சமுதாயம் இங்கே இருக்கிறது. அதை கண்டிப்பதற்கு இங்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த பிரச்சனையில் முன்னணியில் நின்று போராடுகிறோம். ஒரு பேச்சுக்காக வேங்கவேல் என்ன என்று கேட்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி வேங்கவேலுக்காக என்ன பண்ணினார் என்று ஊடகவியலாளர் கேட்டு சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் அதற்கான பதிலை